பொதுவாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு மட்டுமே உபதேசம் சொல்லி வருவாங்க. அதே நமக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா, ஊருல பண்ணா மட்டும்தான் ஊழலா? நாம பண்ணாலும் ஊழல் தான். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, நாம ஊழல் பண்ணா, அத நம்ம சம்பாரிச்சது அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனால் அடுத்தவர்கள் ஊழல் பண்ணா, அவர் ஊழல் பண்ணிவிட்டார். அவர் இத்தனை கோடி வைத்திருக்கிறார், அத்தனை கோடி வைத்திருக்கிறார்ன்னு பத்திரிகையாளர் முன்பு கொந்தளிப்பது, கோபப்படுத்துவது, பத்திரிகையாளர்களை கேவலமாக பேசுவது, இப்படித்தான் அநாகரிகமாக தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் யாருன்னு பார்ப்போமா? வாங்க. ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன கேள்வி தான், இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்றேன்னா, இதனால ஒரு 4 பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன். அதனால் நன்றாக வாழுங்கள், நிம்மதியாக வாழுங்கள், உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க. நீங்க வந்து எனக்கு செலவுலாம் வந்து என்னோட நண்பர்கள் தான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிருந்தீங்க. ஃபிளாஷ்பேக். டீசல் வந்து கட்சி கொடுக்குது, வீட்டு வாடகை நண்பர் கொடுக்குறாரு, 3 பிஏக்கு 3 கம்பெனில இருந்து சம்பளம் போடுறாங்க. என்னால அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க. அத போய் அண்ணாமலை அவர்களே, இங்கு யாரையும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா இது ஆண்ட்ராய்டு காலம், இது வானொலி பெட்டி காலம் அல்ல. இது வந்து ஆண்ட்ராய்டு காலம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கிற காலம். அதனால் இங்கே யாரையும் ஏமாற்ற முடியாது. சும்மா கழுத்தில் விவசாயின்னு ஒரு துண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் நாடகம் ஆடனா உங்கள் நாடகமெல்லாம் இங்கே எடுப்படாது. அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, சொந்த காசில் அவங்கவுங்க சாப்பிடுங்க. சரி, ரைட்டு, சொந்த காசில் எல்லாம் சாப்பிடணும். நீங்கள் மட்டும் எப்படி அடுத்தவங்க காசில் சாப்பிட்லாம்? உங்கள் வீடு வாடகை கட்சி கொடுத்துருது, உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து ஏதோ ஒரு கம்பெனி 2 பேர் போடுறாங்க, வீட்டு வாடகை வந்து ஃப்ரெண்டு கொடுப்பாங்களா? எந்த உலகத்துலையா ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் எந்த ஃப்ரெண்டையா கொடுக்குறான்? ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நீ கொடு அப்படின்னு சொல்கிற காலம்தான் இந்த காலம். அதனால் யாரையும் ஏமாற்ற முடியாது. நீ செஞ்சாலும் ஊழல் தான், நான் செஞ்சாலும் ஊழல் தான். இத்தனை கோடி ரூபாயை ஆட்டையை போட்டுட்டு அடுத்தவங்கள மட்டும் அசால்ட்டாக கேள்வி கேட்குறிய, எப்படி அண்ணாமலை இது? அண்ணாமலை அவர்களே, வெகு விரைவில் உன் ஊழலை